ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே விஷுவல்ஸ் கண்ணா. ஓகே. பத்திரிகையாளர்கள், ஊடகத்தினர், அனைத்து பெரியவர்களுக்கும், அருமை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கும் இந்த படத்தினுடைய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தோடு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த அக்யூஸ்ட் படத்தின் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஊடகம், பத்திரிகையாளர்கள், அனைத்து பெரியவர்களுக்கும், அதேபோல் ரசிக பெருமகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளதான் இந்த விழா. இந்த விழாவினுடைய முக்கிய விருந்தினராக வந்து கலந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் அண்ணன் ஏஎல் அழகப்பன் அவர்களையும், தயாரிப்பாளர் அண்ணன் அழகன் தமிழ்மணி அண்ணன் அவர்களையும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய இணை செயலாளர் எங்களுடைய அருமை அண்ணன் சௌந்தரன் அவர்களையும், எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் நடிகர் உதயா அவர்களின் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், முக்கியமாக எங்களுடைய தயாரிப்பாளர் சச்சின் அனைவரையும் வரவேற்பதோடு, இந்த படத்தினுடைய நாயகன் உதயா அவர்களையும், இந்த படத்தினுடைய இயக்குனர் பிரபு சீனிவாஸ் அவர்களையும், இந்த படத்தினுடைய கேமராமேன் மருதநாயகம் அவர்களையும், இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார் அவர்களையும், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவரும் எங்களுடைய இனிய நண்பருமான சேது அவர்களையும், இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் மற்றும் நடிகர்கள் பிரபாகர் அவர்கள், திரு டேனி அவர்கள், திரு ஸ்ரீதர் சார் அவர்கள், அண்டு திரு ஹைடு கார்த்தி அவர்கள், இந்த படத்தினுடைய எங்களுக்கு உறுதுணையாக இருந்த செந்தில் அவர்கள் மற்றும் இந்த படத்தினுடைய நடிகை சுபத்ரா அவர்கள், தீபா பாஸ்கர் அவர்கள் மற்றும் அனைத்து நடிகர்களையும், டெக்னீஷியன்களையும், உங்கள் அனைவரையும் இந்த படக்குழுவினர் சார்பாக வருகிறேன் என வரவேற்கிறேன். யாராவது விட்டு போயிருந்தால் மன்னிச்சுங்க, அது சொல்லணும்ல, அது நன்றி. பத்திரிகையாளர்கள், ஊடகவியர் அனைவரையும் ஒருங்கிணைத்து எங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு சகோதரர் நிக்கில் முருகன் அவர்களையும், அதேபோல் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த அக்யூஸ்ட் திரைப்படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை, இன்று வரை இவ்வளவு சிறப்பாக மக்களிடையே சேர்ந்ததுக்கு முழு முதற் காரணம் எங்களுடைய கதாநாயகனும் தயாரிப்பாளர்களில் ஒருவருமான உதயா அவர்களே சேரும். அனைவரையும் ஒருங்கிணைத்த பெருமை அவருக்கு தான் உண்டு.
இன்று 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 வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் இந்த படத்தின் சிறப்பான வெற்றி வந்த பிறகு கூட அந்த அதை அவர் தலையில் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் நான் இதை வைத்து பல படங்களில் சிறப்பாக நடித்து இந்த மக்களிடையே ஒரு சிறந்த நடிகனாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த படம் பிரபு சீனிவாஸ் சார் அவர்கள் எங்களோட சொன்ன அந்த கதையை சொன்ன நேரத்திலிருந்து அனைத்து விஷயத்திலும் ஒவ்வொரு நடிகைகள் தேர்விலிருந்து அனைத்து விஷயத்திலும் உதயா அவர்கள் பட்ட பாடு ஒரு படத்தை முடிக்கும் வரை அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் அவர் நடித்த விதம் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பெரும் பஸ் ஃபைட்டாகட்டும், அதே மாதிரி நிறைய பாடல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாண்டேஜ் சாங்லெல்லாம் நான் அன்றைக்கி ஒரு விழாவில் சொன்னேன். டைரக்டர் அவர்கள் ஒரு குப்பை தொட்டி ஃபுல் லோடில் இருக்குது, அதை நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதில் போய் படுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன எதுனோடுகளை அப்படியே போய் படுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த சினிமா மேலே ஒரு வெறித்தனமான காதலை வச்சுருக்காரு. அதனால தான் இந்த படத்தினுடைய வெற்றி. அந்த மாதிரி பல காட்சிகளில் அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அக்யூஸ்டாகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த படத்தோட வெற்றினே நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இவரும் அஜ்மலோட பயணமும் இவர் கூட, அதே மாதிரி யோகி பாபு சார், அதே மாதிரி பிரபாகர் அவர்கள், டேனி அவர்கள், எல்லோரையுமே ஒரு தனித்தனியாக பிரிக்க முடியாது. அந்தளவுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் உதயா அவர்கள் தான். நீங்கள் இன்னும் பெட்டராக நீங்கள் வாங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டு இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துருக்காரு. என்ன கூட நான் சொல்கிறேன், நாகராஜ் கேரக்டருக்கு என்னை சூஸ் பண்ணது அவர் தான். நம்ம இயக்குனர் அவங்களும் பேசிட்டு முடிவெடுத்து சொன்னாங்க, ப்ரோ நல்லா இருக்குமா தெரியல, நான் தயாரிப்பாளரோடு நின்றுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, இது நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் இந்த இருக்கிற மாதிரியே வாங்க, இந்த படம் உங்களுக்கு இந்த கேரக்டர் சூட் ஆகுன்னு சொன்னார். ஆனால் இந்த மக்களிட பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. நீங்கள் அனைவரும் பாராட்டியிருக்கீங்க. அதுக்கும் காரணம் எங்கள் ஹீரோ உதயா தான். ஏன்னா அவரை நான் ஏன் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா, இந்த நன்றி சொல்கிற இடத்துல அவருக்கு நான் இந்த புகழாரம் சூட்லேன்னா அது சரியாகாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயம் இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு மேலும் மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், டைரக்டருக்கும், டிஓபிக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், அனைத்து டெக்னீஷியன், எடிட்ரு சார் அவர்களுக்கும், அவங்க அசிஸ்டண்ட் அவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி டி ஸ்டுடியோவிலேருந்து எங்களுக்கு பண்ண ஹெல்ப்பு, இதெல்லாம் எல்லோருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உழைத்த அனைவர்களுக்கும் நன்றி. எங்களுடைய விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், இதற்கு எங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டராக இருந்தவங்க, அனைத்து நண்பர்களுக்கும், பெரியவங்களுக்கும் நான் இந்த விழாவின் சார்பாக, இந்த அக்யூஸ்டு படக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் உதயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கு கூடியுள்ள அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்யூஸ்ட் இது எங்களுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது. நாங்கள் MIY ஸ்டுடியோஸ் புதுசாக உள்ளே வந்திருக்கோம். அதுக்கு காரணம் எல்லாம் என்னோடய 2 அண்ணனுங்க தான். அண்ணனுக்கும் போது பேருக்குன்னு சொல்ல முடியாது. எங்களோட பழக்கம் ஒரு சின்ன இடைப்பட்ட காலம்தான்.
ஆனால் அந்த சின்ன இடைவெளியிலேயே அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள், இந்த லைஃப் கோட லெசன்ஸ், இது எல்லாமே ரொம்ப பெருசு. உரிமையாக என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க, பண்ணிடுறேன்னு. நானும் நிறைய விஷயம் அவங்களோட பேசி இது பண்ணியிருக்கோம். அக்யூஸ்ட் இன்றைக்கி இந்த படம் முதல் வாரம் தாண்டி 2வது வாரம் தாண்டி 3வது வாரத்தில் கால் பதிச்சிருக்கு. அதுக்கு முதல் காரணம் நீங்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2வது, நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். எனக்கு முதல் மேடை மாதிரி ரொம்ப முதல் படம். என்னோடய டீம் ஆக்டர்ஸ், டானி ப்ரோவாக இருக்கட்டும், பிரபாகர் சாராக இருக்கட்டும், மருதநாயகம் சார், நரேன் ப்ரோ, ஸ்ரீதர் சார், சுபத்ரா மேடம், தீபா மேடம், சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, ஹைடு ப்ரோ, எங்களோட பெரிய 2வது பெரிய ஆக்டர் பன்னீரண்ணு, உதயாண்ண, எல்லாருக்குமே பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் கதை கேட்கும் போது என்ன எங்களோட டைரக்டர் சார் சொன்னாரோ அதை வந்து முழுசாக ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே. நைட் அண்ட் டே கொஞ்சம் கூட இது பண்ணாமல் பர்ஃபெக்ஷனுக்காக எல்லாருமே ஓடிட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றின்னு கூட நான் சொல்லுவேன். வெற்றியை தாண்டி எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணது தான், அவங்களோட டெடிகேஷன் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அண்டு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து இந்த வெற்றி கூட்டணி வந்து மறுபடியும் தொடரும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தடுத்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்று வருகை தேர்ந்திருக்க அனைத்து ஊடகத்துறை மற்றும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. முதல் என் வணக்கம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அக்யூஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இது முதல் படம். இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்காக வழங்கிய இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் உதயா சாருக்கு முதல் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானே எதிர்பார்க்காத விஷயம், இந்த படத்தோட இன்டர்வலில் இந்த படத்தோட கதாநாயகனும் நானும் இந்த இடத்துல இடம்பெறுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைகிறதுக்கு உதயா சார் அடிக்கடி சொல்லுவார், ஊடகத்துறை வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு. அதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவார். அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தார். அது இந்த நன்றி விழா வரைக்கும் நான் பார்க்குறேன், இங்கே ஒரு கேமரா கூட குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேமரா கூடிக்கிட்டே தான் போகுது. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த ஊடகத்துறைக்கு. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையும் சொல்லி எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். ஐ வாண்ட் டு தேங்க் சேது சார். சேது சார்னால தான் நான் உள்ளே வந்தேன். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் உதயா சார், பன்னீர் சார். அண்ட் இதில் சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய அண்ணாவான் நடித்த பிரபாகரன் சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாகவே நண்பர்கள் நீங்கள் தான். அதிகமாக நான் உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னுடைய கணவருக்கு நன்றி சொல்லணும். ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு எப்போவுமே எல்லா படத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்ட். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பு வந்து நியூ இயர் அன்றைக்கி எல்லாருக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்த கால் தான் இது. ஸோ அஜித்துக்கு கால் பண்ணி எனக்கு இந்த படத்துக்கு கமிட் ஆகியிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஷாக். அடுத்த நாள் பூஜைக்கு கேஷுவலாக தான் வந்திருந்தேன். அப்போ தான் தெரியும் உதயா சாருக்கு அக்கா கேரக்டர் பண்ணுறேன்னு. இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது சார். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் சாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் நான் தேங்க்ஸ் மீட்டிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் மூலிமா எனக்கு 3 படம் கமிட் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். நீங்கள் என்னை பற்றி கொடுத்த கமெண்ட்ஸை பத்திரிக்கையில் சொன்னதும் சரி, ரிவ்யூவில் சொன்னதும் சரி, இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு.
ஜென்ஸ் எந்த அளவுக்கு வந்து மூவியில் சக்ஸஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு போராடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் நான் இதே வடபழனியில் சாலி கிராமத்தில் காலையில் பெட்ரோல் போட்டு வந்துட்டோம்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ஆடிஷனாக போவோம். மத்தியானத்தில் நம்ம ஆவின் பார்க் அங்கே தான் உட்காந்துட்டு அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஆடிஷன் போக ஆரம்பிப்போம். இப்படி தான் என்னோடய ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது. இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஆக்டிங்னா ஆக்டிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள், அடுத்து போக வேணாம் அந்த மாதிரியெல்லாம். பட் நான் வந்து ஆக்டிங்கும் சரி, டப்பிங் கற்றுக்கல, டப்பிங் எல்லா துறையிலையும் வந்து நான் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மீடியா அதிகமாக சோதிக்கும், கஷ்டப்படுத்தும், நிறைய அவமானங்கள்லாம் கடுக்கும். பட் கைவிடாது. அதுக்கு இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த மீடியாக்காரங்க நமக்கு எல்லாம் பாதி பேர் சப்போர்ட் பண்ணது, ரெண்டாவது எல்லாம் பாதி பேர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்வத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை வந்து இன்றைக்கி 3ஆவது வாரம் போயிட்டு இருக்குன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் இந்த டைமில். அதுக்கப்புறம் என்னோடய டைரக்டர் அவர் எனக்கு ஒரு நாள் முதல் நாள் கூப்பிட்டு இந்த கேரக்டரில் ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுங்கன்னாரு. அதுக்கப்புறம் சார் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே என்னை ட்ராவல் பண்ண விட்டார். உதயா சார் வந்து ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு பக்கத்துலேயே வச்சு ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த படத்தை ஃபுல்லாகவே என்னை ட்ராவல் பண்ண கொடுத்தாரு. ஆனால் படத்தில் ஒரு சின்ன சின்னலாம் இருந்தது எனக்கு. இது இந்த டீமுக்கு அத்தனை பேருக்குமே பெரிய நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார். டேரக்டர் சாருக்கு பெரிய நன்றி. இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்குமே பெரிய நன்றி. வணக்கம். அன்பிற்குரிய உதயாண்ண அவர்கள் வரும்போதே 1 நிமிஷம் அப்படின்னாரு. ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா 3 நிமிஷம் அவ்வளோதான். ஏன்னா ஒரு முக்கியமான மேடை இல்லையா? ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 10 முறை கீழே விழுந்தவனை பூமி தாய் முத்தமிட்டு சொன்னாலாம், நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று. இந்த வரி உதயா அவர்களுக்கு முக்கியமாக பொருந்தும். ஏஎல் அழகப்பன் அப்பா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், சின்ன கலைவாணர் அப்படின்ற பட்டம் நடிகர் விவேக் அவர்களுக்கு அவர் தயாரித்த திருநெல்வேலி என்கின்ற படத்தின் வாயிலாகத்தான் கொடுக்கப்பட்டது என்ற விஷயம் அப்பா அழகப்பன் அவர்களுக்கு தான் அந்த பெருமை. உதயா அவர்களுடைய வழி, போராட்டம், அவமானம், ஏற்றம், இரக்கம், சூழ்ச்சி, கண்ணி எல்லாத்தையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனாக இந்த படத்திலே அவர் உருவெடுத்திருக்கிறார். அசாத்திய நடிப்பால் தமிழ் சினிமாவிலே ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு நடிகனாக அவர் வந்திருப்பது உள்ளபடியே 1000 மலை மேகங்கள் ஒன்று கூடி இந்த மண்ணில் மழையாய் பொழிகிற பொழுது இந்த மண் எப்படி வசந்தம் அடைவாளோ, இந்த மண் எப்படி பெருமை கொள்வாளோ, அப்படியே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் உதயா அவர்களை நினைத்து. அவருடைய படம் தொடர்ந்து நிறையா வரணும். எனக்கு வந்து ஒரு 14 வருஷமாக அவரோட நான் பயணம். அவருடைய பூவா தலையா, அதுக்கடுத்து உத்தரவு மகாராஜா. நான் உடலமைப்பில் இப்படி இருந்தாலும் கூட எனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் அல்லது இந்த படத்துக்குள்ளே நான் இருக்க வேண்டும் அப்படின்ற கனவு. ஒரு பெரிய ஹீரோவுக்கு கதையை சொல்லிட்டு ஒரு இயக்குனராக காத்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு நிறைய உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை. உண்மையிலே அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு பஸ்ஸு ஃபைட்டு, நான் இடையில தான் கம்பெனிக்கு போனேன். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை குணா, அந்த புல்லாரிட்டி அப்படின்னு ஒரு கேங் இருக்குது, அதில் ஒரு 8 பேர் இருப்பாங்க, அதில் வேணால் நீ பண்ணு அப்படின்னாங்க. எதுவாக இருக்கட்டும் ஜி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பஸ்ஸு ஃபைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாளுக்கு மேலே அவங்க ஷூட் பண்ணாங்க. அதில் வந்துட்டு அந்த டிரைவரை கத்தியை வச்சு நான் தான் லாக் பண்ணி நிப்பாட்டணும். அதான் என்னுடைய கேரக்டர். இங்கே ஃபைட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். உதயா வந்து வித்தியாசமாக ஒரு விஜய்க்கு ஒரு விஷாலுக்கு எப்படி ஃபைட் கம்போசிஷன் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி கையில் லாக் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணுறது ரொம்ப சிரமம். இத்தனைக்கும் ஒரு 10க்கு 10 ஒரு பஸ்ஸோட லென்த்தை பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த 10 நாளும் என்னைய வர வச்சு சும்மானாலும் எனக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விட்டாருங்க. அது என்னென்னா, இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறணும். இப்படி ஒரு மேடை நான் ஆயிரக்கணக்கான மேடையை பார்த்துட்டேன், பொலிட்டிக்கல் ரீதியாக எல்லாத்தையும். ஆனால் அதில் இல்லாத ஒரு சந்தோஷம், அதில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, அதில் இல்லாத ஒரு பூரிப்பு இந்த அக்யூஸ் படத்தில் எனக்கு மனம் நிறைஞ்சிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு கட்சியில், தமிழக வாழ்வுரிமை கட்சியில் கலை இலக்கிய அணி மாநில செயலாளராக நேற்று எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேடையை அதை நான் பகிர்ந்துக்கிறேன். இதன் மூலமாக இந்த கலை இலக்கிய அணி மூலமாக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கோ அல்லது சினிமா துறை சார்ந்த தயாரிப்பாளர்களுக்கோ அல்லது கலைஞர்களுக்கோ என்னுடைய கட்சியும் நானும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். அந்த உறுதுணையை என் அன்பிற்குரிய அண்ணன் உதயா அவர்களுக்கும் நிச்சயமாக நான் படம் டைரக்ட் பண்ணுவேன். முதல் படம் வெற்றியை கொடுப்பேன்.
2வது படத்தில் அதே உதயாவை வச்சு நான் டைரக்ட் பண்ணுவேன், இல்லைனா ஒரு முக்கியமான கேரக்டரில் அவரை நான் நடிக்க வச்சு அழகு பார்ப்பேன். அது வரைக்கும் இந்த இறைவனும் இயற்கையும் எனக்கு நீடி ஆயுளை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பத்திரிகையாளர் நண்பர்கள், இந்த படத்தை இவ்வளோ நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிறப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ரியலி ஐம் ஹார்ட்லி தேங்க் டு எவ்ரி ஒன். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் பிரபு சீனிவாஸ் சார், மருதநாயகம் சார், இசையமைப்பாளர் அருள்மாறன் மற்றும் இதில் வேலை பார்த்த எல்லாருக்கும். இன்னொரு விஷயத்தை, அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வேர் ஆர் யூ ஸ்டார்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பட் வென் யூ ஃபினிஷ் இட் அப்படிம்பாங்க. ஒரு காரியத்தை நீ எங்கேருந்து ஆரம்பிக்கிற அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை நீ எப்படி முடிக்கிற அப்படின்றது தான் முக்கியம். அந்த வகையில் இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஊடகத்தினுடைய இதயத்திற்குள் உள்ள உடச்சு சொருகிட்டு போன நிகில் முருகன் அவர்களுக்கும் பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உதயாஜி உங்களுடைய காலம் பொற்காலம், அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங், இறைவனோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கும். இதில் அசாத்தியமான ஒரு திறமையோட நடிச்சிருக்கீங்க. நிறையா பேசணும், வரும்போதே 1 நிமிஷம்னு சொல்லிட்டீங்க, நானும் 3 நிமிஷம்னு சொல்லிட்டேன், 4 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் மட்டும்தான். எங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு 3வது வாரம் ஓடிட்டுருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த நல்ல தருணத்தில் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்து ப்ரெஸ் மீட் எல்லாமே போகும்போது என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த கேரக்டர் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்திருக்கு, அதனால் இதை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அதுவும் ஒரு புதுமுக ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ என்னை நம்பி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உதயா அவர்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வெப் சீரிஸில் பார்த்து உங்களால் முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அவர் என்னை மனசில் வச்சுட்டு என்னை கூப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொன்னார், வாய்ப்பு எனக்கு ஈஸியாக கிடைக்கல, பட் இவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. அதுதான் நானும் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய திறமையான ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் நிறையா படங்கள் நீங்கள் நடிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், எல்லாமே நீங்கள் பண்ணணும். உங்களுடைய இனிமே வர அடுத்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் எல்லாமே வெற்றியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னுடைய டைரக்டர், அவர் என்னுடைய கேரக்டர் என்ன, நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட வேலை வாங்கினார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டில் நானும் உட்காந்துருக்கேன், ஏதோ நானும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் எங்களுடைய டைரக்டர் தான். ஸோ அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் சூப்பராக சாங் போட்டிருந்தார், என்னுடைய கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் டிஓபி, எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரியான நிறைய படங்கள் வரணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக நிகில் சார், அவருக்கும் இந்த வேலையில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட அறிமுகமாறேன். வெரி வெரி டவுன் டு எர்த் பர்சன். இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப தன்மையாக பேசின ஒரு பர்சன். இவருடைய கான்டாக்ட் கிடச்சது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இந்த மைக்கில் பேசும்போது சில பேரை மறந்துடுவோம். அது ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டேன், பன்னீர்செல்வம் சார் அண்ட் சேது சார். இவங்க 2 பேரையும் நான் மறந்துட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இவரும் ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட ரொம்ப நல்லா பேசி வேலை வாங்கினார். ஸோ இந்த டைமில் சொல்லுன்னா வேறு எந்த டைமில் சொல்ல முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு அக்யூஸ்ட்னு சொல்லி என்னை ஒரு பெரிய வில்லியாக மாற்றினதே அவர் தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். செக். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். அண்ட் லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தேன்,
அதுக்கப்புறம் அப்பா ஏலப்பா வணக்கம்ப்பா. ஸோ ஹாப்பி டு see you and அந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ப்ரெஸ்ஸு தான் தெய்வம்ன்ட்டு. ரொம்ப பேர் சொன்னாங்க, எதுக்கு அவ்வளோ பேர் பதவி கொடுத்தீங்க ப்ரெஸ்ஸுக்காரங்க தெய்வம்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம போகாத இடத்துக்கு நீங்கள் போவீங்க. கடவுள் வந்து நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனால் கடவுள் எல்லா இடத்துல இருப்பீங்க, எல்லா இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் அக்யூஸ் படத்தில் வந்து நீங்கள் ஃபுல் வேர்ல்டு வைல்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச். போன வாட்டி நான் ப்ரெஸ்ஸில் நம்ம பேசுனது வந்து ரொம்ப பேர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். வித்தவுட் யூ இட்ஸ் இம்பாசிபிள். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபு சீனிவாசா இருக்குது, உதய் ப்ரோ வந்து ஃபஸ்ட் நான் February 3rd February 4th நான் மீட் பண்ணும்போது அன்னைக்கு வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், ப்ரோ ஜெயிக்கிறோம், கை தட்டுங்க, ப்ரோ ஜெயிக்கிறோம். இங்கே உக்காந்துட்டு இருக்கு அது ஒரு வார்த்தை தான், ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ, ஜெயிக்கிறோம் ப்ரோ. டுடே வி ஆர் ஹியர் பிகாஸ் ஆஃப் தட் வேர்ட். உதய் ப்ரோ நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் பன்னீர் சார், தேங்க்யூ பன்னீர் சார். அவர் பார்க்குறது அழகாக மட்டும் இல்லை, நல்லாவும் நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பன்னீர் சார் வந்து இப்படி நடிச்சிருக்காரு, அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் கண் பாவனைகள் எல்லாம் நான் வந்து ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணிட்டேன். பன்னீர் சார் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பிரபாகர் சார், இது பெரிய வீட்டு விவகாரம் அப்படின்னு அவர் தான் அது பிரபாகர் சார் வில்லன், அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. நரேன் சார் வந்து பயங்கரம், ஒரு பியூட்டிஃபுல். கார்த்திக் ப்ரோ, எல்லா மேடம் எல்லாருக்கும் வந்து, செந்தில் சார் அண்ட் பிக் தேங்க்ஸ். அண்ட் சிவா சார், உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். நீங்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஹைலைட், யூ டோன்ட் லைக் ஹைலைட்ஸ், பட் யூனோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அக்யூஸ்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன், சின்ன ஒரு 30 seconds கதை தான். ஒன்ஸ் அ லேடி, ஒரு பொண்ணு வந்து எப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக அவங்களுக்கு நியூஸ் வருதோ அப்போ வந்து அவங்க ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து ஸ்கேனிங் போவாங்க, அதுக்கு ஏற்ற டேப்லெட்ஸ் எடுப்பாங்க, திருப்பூர் ஸ்கேனிங் போவாங்க. 3rd 4th month 5th month 6th month 7th month அதுக்கு நோசியா ஸ்டார்ட் ஆகும், வாமிட் எடுப்பாங்க. அதுக்கு வந்து எதுனா ஒரு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசை ஆகும், ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை ஆகும். அதுக்கப்புறம் திருப்ப அவங்களுக்கு வாமிட் எடுப்பாங்க. இப்படியே வந்து அவங்க சர்க்கிள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 9th month நடந்துகிட்டே இருப்பாங்க, எப்போ லேபர் போவாங்க. லேபர் போயிருந்தமே டாக்டர் சொல்லுவார், ஓகே யுவர் டைம் டு டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. she will go through so much of pain. அந்த புஷ் பண்ணுவாங்க, அந்த பெயின் இருக்கும், கத்துவாங்க. she will go through lot of problems. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்துமே அந்த குழந்தை எடுத்து நெஞ்சு மேல வைக்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த பால் குடிக்கும் போது அந்த தாய்க்கு வந்து அவங்க அந்த 9 month ஜெர்னி பெயினை வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த தாய். அதுதான் அக்யூஸ்ட் ஃபிலிம். என்னைக்கு நாங்கள் வந்து எப்போ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பிரபு சீனிவாஸ் சார் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உதய் சார் சொல்லி பன்னீர் சார் டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த ஜெர்னி அப் அண்ட் டவுன் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு அந்த குழந்தை பிறந்து இன்னைக்கு 3 weeks போயிட்டு இருக்கு. பெரிய விஷயம். ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் எத்தனை நீங்கள் உங்கள் அக்யூஸ் படம் வரும்போது 4-5 படம் கூட வந்தது சார், ஆனால் அக்யூஸ் படம் ஃபிலிம் நல்லா போயிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம். லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்திருக்கு, நான் படம் பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப பேர் பாராட்டினாங்க, சார் அதை விட இதே நல்லா இருக்கு சார்ன்றாங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து உடனே உதய் ப்ரோக்கு போட்டேன், ப்ரோ காட் இஸ் ஸோ குட்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அது பன்னீர் சார் இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்த படம் பண்ணுறீங்க, பெரிய விஷயம் சார். ஐ திங்க் தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. உதய் ஏஎல் உதய் தான், நம்ம உதய் சார் தான். அவர் இங்கே இல்லையே, இவர் தான் இங்கே இருக்கிறாரு. ஸோ நான் மெசேஜ் போட்டு சொன்னேன், ஐயா அந்த படம் விட நம்ம படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், அதே எங்களுக்கு ஒரு அவார்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்தை கூட நம்ம ப்ரெஸ் மீட் வைக்கும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அக்யூஸ்ட் ஃபிலிம் சக்ஸஸ். தேங்க்யூ. வணக்கம் மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம். அக்யூஸ்ட் இது எங்களோட ஃபஸ்ட்டு வெஞ்சர். உதய் ப்ரோ மூலமாக தான் ப்ராஜெக்ட் இனிஷியேட் ஆச்சு. வி ஆர் வெரி ஹாப்பி வித் த ப்ராஜெக்ட். இன்றைக்கி டூரேஷனில் ஒரு 90 days ஷூட்டிங் ஷெட்யூல் பண்ணி ஒரு டீம் ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து எல்லா டீமும் கலந்துருக்காங்கன்னா வி ஆர் வெரி ஹாப்பி. இது இங்கே வந்திருக்க அனைவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னும் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு வி லுக் ஃபார்வர்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஆல் 79th Independence Day. அக்யூஸ்ட் டீம் வந்து எனக்கு இப்போது ஒரு குடும்பம் மாதிரியே ஆயிருக்கு. இந்த குடும்பக்கு கூட்டிகிட்டு வந்த டைரக்டர் பிரபு சார், தேங்க்யூ ஸோ வெரி மச்.
இந்த அக்யூஸ்ட் டீமில் உதயா சார், அஜ்மல் சார், சிவா சார், ஹைட் ப்ரோ, ஸ்ரீதர் ப்ரோ, நரேன் ப்ரோ, மருது சார், டேனி ப்ரோஸ், மூர்த்தி சார், சேது சார், அண்ட் ஆல்வேஸ் ஸ்மைலிங் பனீர் சார், ப்ரொடியூசர் சார், எல்லாமே பிரதர்ஸே ஆயிருக்காரு. இப்போ ரொம்ப குஷியாக இருக்கு. இந்த என்ன, I am talking in Tamil for the first time on the stage. If any mistakes, please forgive me. Okay. இந்த படம் சக்ஸஸ் ஆகணும் முக்கிய காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். அந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் நம்ம எல்லாருமே இங்கே இல்லை கூட்டிகிட்டு இருக்கேன். சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ. அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சில்வா மாஸ்டர். அவர் ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணி எனக்கு ரொம்ப அட்வைஸ் கொடுத்தாரு. அண்ட் மோட்டிவேஷன், லாட் ஆஃப் மோட்டிவேஷன் Silva sir master has given me, and I follow that. And இப்போ ஏன்னா ಈ சக்ஸஸுக்கு முக்கிய காரணம் வந்து மீடியா, ப்ரெஸ், இட்ஸ் பிரிண்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே they are the primary strength of this movie actually. So thank you very much media, thank you so very much. And உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். And one more thing, Jashan Studios, Sachin Cinemas, Daya Karan Cine Productions, and I forgot the name, Thangavellu sir. I wish many more films from your team, and I wish you all the success for the upcoming projects also. And I truly thank you everyone here in Tamil Nadu for supporting me, and I think everybody loved my character in the movie. Thank you so very much, and I love you all. Thank you very much for all your support. And one more thing, I should not forget, I should mention it because thank you Danny bro. My wife Sirija, she is also an actor. She is very busy actually. She came on every day shoot to support me, and she is also part of this accused family now, indirectly and now directly. So thank you. I love you Sirija. Thank you very much. And my son Havish is also keep supporting me. Thank you very much. Thank you each and everyone for supporting me and the entire team. Thank you. அண்ட் மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு முதற்கண் வணக்கம் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. என் ஹைட்டுக்கு மைக்கு ஓகே இங்கே வச்சு ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருந்தன்மை பாருங்கள் நம்ம அக்யூஸ் டீமுக்கு. சக்ஸஸ் மீட்னு கூட அவங்க போடல, அவங்க வந்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தான் இந்த மீட்டை வச்சுருக்காங்க. அவங்க சக்ஸஸ் மீட்னே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நிஜமாகவே மீடியா பீப்புளுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு தான் இந்த நிகழ்ச்சியை வந்து வச்சுருக்காங்களே. ஸோ தேங்க்ஸ் டு மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சாருக்கு, நிக்கில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப உறுதுணையாகவே நம்ம டீம் கூட சேர்ந்து அவருக்கு தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமேன்னு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட் நன்றி. அதுக்கப்புறம் சொல்லணும்னா உதயா சார், பனீர் சார், சேது சார், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு எந்த கஷ்டமும் இல்லாமல் அதுக்கு வெளியே ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்க்ரீனில். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அண்ட் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், ஸோ சூப்பராக அதை வந்து எப்படி அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரியே அதை ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு, அக்யூஸ்ட் எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி. அண்டு மருதநாயகம் சார், பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நினச்சதை அவர் திரையில் கொண்டு வந்து நம்மளுக்கு சூப்பராகவே அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்டு என்னோட மெயின் தேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிரதர் நரேன் பாலகுமார். அவர் இன்னும் மேலும் மேலும் ஒரு உச்சத்துக்கு போப்பார் எனக்கு கண்டிப்பாக தெரியும். இது ஒரு ஸ்டார்ட் தான் அவருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ த ஸ்பேஸ் ப்ரோ. உங்கள் சாங்க்கு எப்பவுமே எல்லா படத்துலையும் என்னோடய சாங் ஒன்று இருக்கும். அவரோட படத்தில் எப்பவுமே என்னை கூப்பிட்டுருவார், அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு.
எப்படிலாம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவார், கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் டீம் கூட சேர்ந்தேன். அதுக்கப்புறம் சேர்ந்து தான் பிரபாகர் சார், டேனி சார் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு, அவர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேமிலியாகவே ஆகியிருக்கோம். மேம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபாரின்லேருந்து கூட சொன்னாங்க, உன்னோட இது மட்டும் கூட தனியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க, ஸோ நீ இது மூலயமா உனக்கு இன்னொரு ஒரு லைஃப் உனக்கு உண்டாகும்னு சொல்லிட்டு, அது கண்டிப்பாக உங்கள் மூலயமா தான் நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மேலும் மேலும் 3rd வாரம் கூட நம்ம அக்யூஸ்ட் மூவி போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சார். ரொம்ப நன்றி இந்த ஃபேமிலி கூட என்னை சேர்த்ததுக்கு. தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் அகெயின், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. வந்திருக்கிற ப்ரெஸ் அப்புறம் மீடியா நண்பர்களுக்கு மாலை வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கம். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் ரோப்பினாகிறதுக்கு மெயின் ரீசன் ஏஎல் உதயா சார். ஸோ அவர் சொல்லி தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே அப்புறம் மிஸ்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்களை மீட் பண்ணி நான் நரேஷன் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெஃபினட்டாக எனக்கு ஸ்கோப் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு அந்த நரேஷன்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த மேடையில் நான் அதை நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்டேஜாக எடுத்துகிட்டு, ஸோ என்னோடய டீம் இதுக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருந்த மியூசிஷியன்ஸ், சிங்கர் ஜிவி பிரகாஷ், வெங்கட் பிரபு சார், பிரேம்ஜி சார், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அண்டு நிக்கில் சார், ஸோ இதை கொண்டு போய் நல்ல ஒரு ரீச் கொடுத்து எல்லாருக்கும் தெரிய வச்சது அவரோட பங்கு ரொம்ப பெருசு. அப்புறம் ப்ரொடியூசர் பன்னீர் சார், அப்புறம் தங்கவேலு சார், அப்புறம் சேது சார், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அப்புறம் என்னோட இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க ஒவ்வொரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் போகும்போது. ஸோ அவங்க கூட பழகிறது இவங்களோட ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீமு, நல்ல ஒரு பாசிட்டிவான டீமு. அண்டு 3rd வீக் வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்த்ததில் உங்களோட பங்கு, ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட பங்கு ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். டெஃபினட்டாக அடுத்த ப்ராஜெக்ட்லேயும் எங்களோட பெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் இதுக்கு டைரக்ஷன் டீமில் இருந்த ஐரன், சங்கர், முத்து இவங்க எல்லாருக்குமே நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் மிக்சிங் டைம்லலாம் ரொம்ப ஸ்மூத்தாக கோஆர்டினேட் பண்ணி இந்த அளவுக்கு சவுண்டிங்கில் நிறையா விஷயங்களை நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இது நல்ல ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுக்கு இதில் ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் காரணமே உதயாக்கா தான். உதயா எப்போ ரொம்ப கடினம், உதயப்பட்ட ஸ்ட்ரகிள் கூட இருந்து பார்த்தேன். நான் படத்தில் ஒர்க் பண்ணலாம் கூட உதயா டெய்லி நான் உதயோட பேசாத நாள் கிடையாது. உதயாவோட போராட்டம் தான் அந்த படம் வெற்றி. நான் உதயாவை வாழ்த்துறேன். மேலே மேலே பல பெரிய நடிகனாக உதயா வரணும், இன்னும் வளர்ச்சி பண்ணணும், வெற்றி பெறணும், வாழ்த்துறேன். நன்றிங்க. இந்த வெற்றி எல்லாமே எங்கள் அம்மாவை மட்டும்தான் சேரும். எங்கள் அம்மாவோட டோட்டல் பிளெஸ்ஸிங்ஸ் தான். அதை தவிர சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா எங்களை எங்கேருந்தோ பிளெஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி. என் அருமை பத்திரிகை தோழர்களே, நண்பர்களே, தோழியர்களே, ஏன் உங்களுக்கு இதில் முதலில் நான் நன்றி சொல்கின்றேன் என்றால், நான் உங்களோடு பயணித்தவன். நான் பத்திரிகையாளனாகத்தான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதற்கு என்னோடு பணியாற்றியவர்கள் ஒரு சிலர் மட்டும் இங்கு வந்திருக்கின்றார்கள். நெல்லை அங்கே இருக்கான் என்னுடைய மைத்துனன், அவன் தொல்லையாக என்று எனக்கு இருந்து சொல்லுவோம். ஆனால் அவனும் நானும் ராயப்பேட்டையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற என்னுடைய எல்லா பத்திரிகை நண்பர்கள், அப்போல்லாம் நாங்கள் தம்பி முன்னாடி இருந்து எனக்கு பார்த்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியா வசதிகள் அன்று இல்லாத நேரத்திலேயே நாங்கள் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் தினசரி இந்த சினிமா துறையை உயர்த்துவதற்கு அன்றைக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான். அதுக்கு பிறகு தான் ஊடகம் வந்தது. நான் பத்திரிகை துறையில் இருந்து தான் சினிமா தயாரிப்பாளராக மாறினேன். 1984 என்னுடைய முதல் படம் மலையூர் மம்பட்டியான் என்ற படத்தை ஆரம்பிக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்து அன்றைக்கு என்னை வளர்த்து விட்டவர்கள் என் தோழர்கள் தான், அன்றைக்கு இருந்த தோழர்கள் தான். ஆகையால் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் தான் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் இந்த படத்தினுடைய
ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு உங்களை வாழ்த்து வைக்கிறோம். நான் இதில் ஒரு பங்கெடுத்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் சினிமாக்காரனாக நான் வாழ்க்கை ஆரம்பித்ததிலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து யாரையுமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதையும் மீறி ஒரு தம்பி திரைப்படத்துறையில் இயக்குனராக இருந்து மறைந்து விட்டான், ஜனநாதன் என்பவன். நான் அவரை ஆரம்பத்தில் என்னுடைய படத்தில் வேலை செய்யக்கூட வரக்கூடாது என்று தான் நினைத்தேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த ஒரு படத்தில் சோலைக்குயில் அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி வந்தான். அதுக்கு அடுத்தது யாருமே சினிமா துறைக்கு வரக்கூடாது என்பதில் நான் வெறும் தெளிவாக இருப்பேன். ஏனென்னா நான் பட்ட கஷ்டங்கள் போராவத்தையும் இனி என்னுடைய குடும்பங்கள் படக்கூடாதுன்னு சொல்லி தம்பி உதயாவை வேறொரு இதுக்காக சந்திப்பதற்காக என் தம்பியும் தம்பி மகனையும் அழைத்து கொண்டு பென்ஸ் பார்க் ஹோட்டலில் பார்க்க போகும்போது அங்கே டைரக்டர் இருந்தார். டைரக்டர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். என் தம்பியை நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு வேற ஒரு சமாச்சாரத்தை எங்களுடைய குடும்ப சமாச்சாரத்துக்காக போகிறோம். அதற்கு பிறகு நான் உதயாவை நான் சந்திக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் எப்போதுமே தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறதுனால அங்கே மீட்டிங் நடக்கும்போது மட்டும் சந்திப்போம். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. திடீர்னு சத்யம் தேட்டரில் அந்த ஆல்பர்ட் தேட்டரில் பட பூஜைன்னு எனக்குன்னு முத நாள் ஃபோன் பண்ணி தம்பி உதயா சொன்னார், நீங்கள் தானே வரணும், வந்துருந்து செய்யணும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு உதயாவையும் விஜய் எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் அண்ணன் அழகப்பண்ண இங்கே இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஆரம்ப காலத்திலிருந்து சினிமா துறையில் அவர் தயாரிப்பாளர் இருக்கும்போது நானும் தயாரிப்பாளர், அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போது நானும் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னை இன்றைக்கும் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் என்னை பேர் சொல்லி எங்கள் அண்ணன் அழகப்பன் கூப்பிட்டதில்லை. என்னங்க தேவரே, நல்லா இருக்கீங்களா தேவரேன்னு சொல்லுவார். ஏன்னா என்னை இப்படி சொல்லி, எனக்கு என்றைக்கும் நீ தான் தேவை தான் அப்படிம்பார். அப்படி என்னோட ஒரு பாசம் உரிமை உள்ள அவர். நாங்கள் 2 பேரும் மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்கும்போது நானும் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து நாங்கள் இருந்தோம். தயாரிப்பாளர் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தோம். அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும். சரி, நாங்கள் ஆல்பர்ட் தேட்டருக்கு நான் போகும்போது தான் எனக்கு தெரியும் அங்கே என் தம்பியும் இந்த படத்திலே ஒரு பார்ட்னராக சேர்ந்திருக்கிறான் என்பது தேட்டருக்கு போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த தேட்டரில் அண்ணன் நாங்கள் இருக்கும்போது திடீர்னு என்னென்னா உங்கள் தம்பி இதில் ஒரு பார்ட்னர் அப்போ தான் சொன்னாங்க. நான் டிஃபன் சாப்பிட்றதுக்கு காலையிலேயே போய் கூடும்போது அப்போ கூட சந்தேகத்தோடு தான் என் பிள்ளைய கேட்குறேன், என்னப்பா அப்படின்னு சொல்லி. ஆமாம் பெரியப்பா அப்படின்னா. யாரையெல்லாம் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா என்னை அறியாமலே என் குடும்பங்கள் பூராவும் கலைத்துறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நான் ஒவ்வொரு கலைத்துறையிலே நான் பட்ட கஷ்டங்கள் நான் மட்டுமல்ல, என்னுடைய மாமனார் மிகப்பெரிய நடிகர். ஆனால் அவர் இறக்கும் பொழுது அவருடைய இறப்பை, அவருடைய பிணத்தை எடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் அந்த கடன்காரர்களாக இருந்தவர்கள் நாங்கள் இந்த சினிமா துறையில். 400 படங்களுக்கு மேல் நடித்தார் ஓஏகே தேவர் என்பவருடைய மருமகன் தான் நான். ஆகையால் இந்த சினிமா துறையிலே நான் பட்டது போதும், என் குடும்பங்கள் வரக்கூடாதுன்னு நினைத்தேன். என்றால் வந்தார். அங்கேயும் நான் தான் குத்து விளக்கு ஏற்றுவதற்கு கூட அண்ணன் அழகப்பண்ணன் நான் முதல்ல நீங்கள் ஏற்றுங்கண்ணேங்கிறேன். அவர் இல்லை தேவரை நீ ஏற்று அப்படின்னார். போட்டி போட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏற்றி வைத்த விளக்கு இன்றைக்கு பிரகாசமாக எரிந்து இன்றைக்கு இந்த படம் இன்றைக்கு உங்கள் முன்னால் உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இது அடுத்தது 50 நாள் விழாவும் இங்கு நடக்க வேண்டும். இதில் 100வது நாளும் விழாவும் நடக்க வேண்டும். அடுத்த படத்தை ஆரம்பிக்கின்றதற்கு நான் குத்து விளக்கேற்ற வேண்டும். அதற்கு ஆண்டவன் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு உழைத்த அத்தனை பேரையும் வாழ்த்துவதோடு என் சகோதர தயாரிப்பாளர்களுடன் சகோதர பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு தான் தங்கவேல் சார் மூலிமா, நம்ம சேது மூலிமா ஒரு சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா, அண்ணன் கஷ்டப்பட்டுட்டாங்க, நாங்கள்லாம் அதை என்ன சொல்கிற விதை போட்டது அவங்க, நாங்கள் அதை அறுவடை செய்கிறோம். அதுக்கு அதை நான் இந்த வெற்றி என்னோட வாயிலாக சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ லாட், ப்ரைஸ் லாட். இந்த மேடையில் இப்போ நான் என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ முதலாவது மேடையில் அமர்ந்திருக்கும் திரு தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் ஐயா அவர்களுக்கும், அழகன் தமிழ்மணி ஐயா அவர்களுக்கும், சவுந்தர் அவர்களுக்கும், அப்புறம் மேடையில் என்னோடு பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள் எல்லாரையும் தனித்தனியாக சொல்லணும்னா டைம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்பேஸ், எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்கு பின்னாடி ஒரு குட்டி குட்டி கதை இருக்குது. அதெல்லாம் என்னால் இந்த டைமில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த டைமுக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த டைமை உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக நான் எடுத்துக்கிறேன்.
இந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் படிக்கும்போது யூஎஸ்எல்லாம் வந்து என்னுடைய சிஸ்டர் அவங்க கலிஃபோர்னியாலாம் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பிட்ஸாக எனக்கு வந்து அவங்க வீடியோ அனுப்பிச்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அவங்க சவுண்டு சரியாக இல்லாதனால அதனால் போட முடியல. 2 நாள் முன்னாடி கூட ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாங்க இந்த படத்தை பற்றி. ஸோ அதுக்கு எல்லாமே இதுக்கு காரணமாக இருந்த, அதாவது ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெய்வத்தால் ஆகாதது தான், ஆனால் முயற்சி எடுத்தால் அந்த தெய்வம் அந்த கூலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிக்கு வித்திட்டது வந்து திரு ஏஎல் உதயா அவர்கள். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து இப்போ பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் நான் கூட யோசிப்பேன், ஏன் இவர் இந்த அளவுக்கு இதை இப்படி ஒரு அசுரத்தனமான, அதாவது முடியுமா அப்படின்னு பார்த்தா அது என்னால் கண்டிப்பாக அது மாதிரி முடியாது. ஆனால் அவர் வந்து இந்த தேரை ஊர் கூடி தேரை இழுத்தா கூட, ஆனால் மெயின் வடத்தை பிடிச்சி இழுக்கிற மெயின் ஒரு 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 என்ன சொல்கிறது, அப்படி ஒரு உழைப்பை இந்த படத்தில் போட்டிருக்காரு. அதை நான் டெய்லி நான் பார்க்குறேன். இந்த பேசுகிற செகண்ட் வரைக்கும் நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொருத்தருடைய யாராவது சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், அப்படிங்கிறது வாங்க எல்லாம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் எந்த இடத்துல நம்ம ஒருவேளை சோர்ந்து என்னடா இது இப்படி ஆகிடுமோ அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த நாங்கள் ஊராக இந்த திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் போகும்போது அவர் ஒருத்தர் தான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தார். கூட வந்து ப்ரெஸ்ஸில் அங்கே தேட்டரில் அந்த ஆடியன்ஸ்கிட்ட பேசுகிறதாகட்டும், இல்லை அந்த ஒவ்வொரு தேட்டரில் விசிட் பண்ணி அவங்க எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஆடியன்ஸ்லாம் கணக்கு சார் கணக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அது நம்ம இங்கே இருந்தால் அது நிச்சயமாக கிடைச்சிருக்காது. அது அந்த விசிட்னால தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா இது வந்து நான் சும்மா ஒரு மேடை அலங்காரத்துக்காக பேசுறது கிடையாது. உண்மையிலே நான் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு முதற் காரணமாக நான் வந்து உதயா சார் தான் சொல்லுவேன். இப்போ வரைக்குமே அது நான் நிச்சயமாக அதுக்கு மேலே வேறு வேர்ட்ஸ் கிடையாது. அப்புறம் என் கூட பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் எல்லாருமே எல்லாரை பற்றி பேசிட்டாங்க. ஆனால் எனக்கும் எல்லாரை பற்றியும் எல்லாமே தெரியுன்றதுனால அவங்களை எல்லாருமே நான் தனிப்பட்ட விதத்தில் பாராட்டுறேன். ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் வந்து ஷோல்டர் கொடுத்து இந்த படத்தில் எதையுமே பெருசாக எதிர்பார்க்காம நமக்கு வந்து இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தால் மட்டும் உழைச்ச அத்தனை பேருமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்காக நான் அவங்களுக்கு பர்சனலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து இந்த படம் இன்னும் அடுத்த ஸ்டெப்பு நான் போகிறதுக்காக இப்போ நான் இதுக்கு மெயின் காரணமாக இன்னொருத்தர் பில்லராக இருந்தது வந்து எனக்கு நிக்கில் முருகன் சார். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே அவரால் தான். அது நான் நிச்சயமாக இங்கே சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவர்கிட்ட தான் முதல்ல கேட்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்களான்னு அவர் கேட்டார். இன்றைக்கி நான் வந்து இங்கே வெளியே வந்த உடனே சார் எப்படி சார் அப்படின்னா, சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சார், நீங்கள் ஹிட்டு பட டைரக்டர் சார், என்ன சார் எப்படி நிற்கிறீங்க, நீங்கள் ஹிட்டு பட டைரக்டர் சார் நீங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் அந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் அவர் கொடுத்த ஒரு ஊக்கமும் அவருக்கு நட்பு கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் முன்னாடி ஒரு கன்னட படம் தமிழில் பண்ணும்போது அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த ஒரு பழக்கத்தின் மூலமாக தான் இந்த படமும் எனக்கு அவர் மூலிமா ஒரு லிங்க் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ நிக்கில் முருகன் சாருக்கு பர்சனல் தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பத்திரிகை அந்த ஊடகத்துறைக்கு வந்து மறுபடியும் என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய அந்த பையன் கை கட்டி நிற்கிறான் ஐரன். அந்த பையன் வந்து சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பையன் உழைச்சிக்கிட்டே இருக்கான். அந்த பையன் உழைச்சிக்கிட்டே இருக்கான். நான் அப்பப்போ எனக்கு அவன்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுவேன். நான் என்னடா இல்லை சார் பண்ணலாம் சார். நான் ஒவ்வொரு வாட்டி தேட்டருக்கு போகும்போது தேட்டரில் உட்காந்துருக்கிறதாகட்டும், எனக்கு மற்றவங்கள பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. நான் அந்த பையனை பற்றி நான் ஒருத்தனை சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பையன் வந்து எனக்கு என்ன எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில. நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன்னா அவனை அடுத்த கடத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அந்த பையன் அப்படி ஒரு உழைப்பு உழைச்சிருக்கான். நான் அதை வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் போன வாட்டியும் சொன்னேன், இந்த வாட்டியும் சொல்கிறேன். ஐரன் தேங்க்யூ ஐரன், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம சங்கர் அந்த கோடைரக்டராக இருந்தார். அவரை நான் பார்க்கவே இல்லை அந்த சங்கரை. நான் வந்து ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கே ஃபோன் சார் டிசைனரில் இருக்கேன் சார் டிசைனர் முகத்தை நானே இன்னும் பார்த்ததில்லை. அவர் தான் டிசைனர் கூட வாழ்ந்தார், குடும்பத்தோடு வாழ்ந்த மாதிரி அவர் வாழ்ந்தார். இன்னி வரைக்கும் அடுத்த படம் இயக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கார். ஒரு ரொம்ப நல்ல கதைகள்லாம் வச்சுருக்காரு. எங்கிட்டே அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஈவன் உதயா சார் கூட அவர் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னோட இந்த விஷயத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. தயாரிப்பாளர் கூட இருந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்புதல் கொடுத்து வர சொன்னார். எல்லாம் 3 நாள் தானே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடக்குது. இது என்ன 10 நாள் ஆச்சு, 2 வாரம் 3 வாரம் ஓடிக்கிட்டுருக்க அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்போ எல்லோரும் 3ஆவது நாளே 4ஆவது நாளே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடிடுறாங்க. அக்யூஸ்ட் படம் வந்து 3ஆவது வாரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் என் நண்பர்கள், பத்திரிகைக்காரர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், மீடியா நண்பர்கள். ஏன்னா அவங்கெல்லாம் சில பேர் என் கூட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. என்னை வளர்த்து விட்டது அவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கி பத்திரிக்கை தொழிலில். அதனால் எங்கள் குடும்பம் தான் பத்திரிகை தொழில். எனக்கு அப்போலாம் தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி, தேவர் சொன்ன மாதிரி ஒரு 5-6 பத்திரிக்கை தான் மெயினாக எங்கள் கூடவே டெய்லி இருப்பாங்க. மீரான் சாகித்யத்தில் நியூஸ் சங்கத்தில் நான் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க அந்த சங்கத்தை நான் தான் ஆரம்பித்து அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கும்போது அதை வளர்க்குறதுக்காக பத்திரிகை நண்பர்கள் தான் உறுதுணையாக இருந்தார்கள். அதை வளர்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைத்தோம். அதற்கு அப்புறம் தான் தயாரிப்பாளர் சங்கத்தை ஆரம்பித்தோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் பல பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறேன். அதில் பழைய பொறுப்புகளில் இருந்திருக்க 15-20 வருஷமாக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன் தயாரிப்பாளர்களுக்காக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு செயல்படுகிறது. அந்த மாதிரி நாங்கள் உழைச்ச மாதிரி இருந்த அந்த நிறுவனம் இப்போ பல ப்ரொடியூசர்கள் கிடையாது. இப்பொழுது மிக தேடி தேடி பார்த்தால் ஒரு 10 தயாரிப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ 500-600 தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள். இப்போது 10-15 தயாரிப்பாளர்கள் தான் அந்த செட்டில் இருக்கிறோம். இதே தினகரன், சந்தி, சித்ராமணி இவங்கெல்லாம் என்னுடைய செட்டு. ரொம்ப பேர் அவங்களுடைய மதிவெளி சண்முகம், பாண்டியண்ணன், அந்த மாதிரி ஆளுகள்லாம் ப்ரெஸ்ஸில் கோலோச்சி கண்டு இருந்த காலம். அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். என்னை கூட பிரபலமாக்கியது தினகரன் பத்திரிகை தான். அப்போல்லாம் தினகரன் பத்திரிகையில் திரையுலக பிரமாக்கள்னு ஒரு செய்தி வரும், வாரம் ஒரு தயாரிப்பாளரை பற்றி. அப்போது என்னை பற்றி, என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அதில் எழுதியிருந்தது. அதை வைத்து தான் பார்த்தவுடன் அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து, இந்த மாதிரி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை படம் எடுக்க அனுமதித்தார். அப்போது அவரே கதை வசனம் எழுதி நியாயத்தராசு என்று ஒரு படத்தை எடுத்தேன். அப்போது கம்பெனி பேர் என்னன்னு கேட்டார். செந்தில்குமார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னேன். உதயா பேர் செந்தில்குமார் ஃபிலிம்ஸ். செந்தில்குமார் தான் அவர் சொந்த பேர், நாங்கள் வச்ச பேர். அதை கலைஞர் என்ன பண்ணார், செந்தில்னா நிறைய பேர் இருக்காங்க, உதயான்னு மாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். உதயநிதின்னு சொன்னார். நான் சொன்னேன், நிதி வேண்டாம், உதயான்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உதயான்னு உருவாக்குனார். அப்போ இன்னொன்று கேட்டார், கம்பெனி பேர் பெருசாக இருக்குப்பா, அது வேண்டாம், பொண்ணு பேர் என்னன்னு கேட்டார். மேனகான்னு சொன்னேன். மேகலா பிக்சர்ஸ் அவர் கம்பெனி பேர். அதனால் மேனகா பிக்சர்ஸ் சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட 30-40 படங்கள் எடுத்திருக்கின்றேன். ஃபஸ்ட் காப்பி மாதிரி வாங்கி சில படங்களை ரிலீஸ் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவர் சொன்ன மாதிரி யாரையுமே, என் பையங்க 2 பேரையும் சினிமாவுக்குள்ளே உள்ளே ஸ்டுடியோவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் கஷ்டங்கள் நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்து, அதுக்கப்புறம் தேட்டர் ரிலீஸுக்கு எடுத்து நடத்தி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகி, தயாரிப்பாளர் சங்கத்தில்
செயலாளராக, தலைவராக பல பொறுப்புகளை வைத்திருந்தேன். இந்த சிரமங்கள்லாம் எனக்கும் தெரியும். இப்போ இருக்க தேவரெல்லாம் இங்கே செட்டு அவருக்கு தெரியும். அந்த சமயத்தில் ஒரு படம் எடுப்பது என்பது சர்வசாதாரணமாக ஷூட்டிங் போடுவோம். அன்றைக்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து பணம் கொடுத்துருவாங்க. அந்த படம் முடிகிற வரைக்கும் அதோடைய கண்டினியூட்டி ஆகும். இப்போ அது மாதிரி சூழ்நிலைலாம் இல்லை. மறுபடியும் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அதற்கான முயற்சிகளை இப்போ உள்ள இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோட உதயாவுடைய கதையை நான் முடித்து கொள்கிறேன். உதயா அவன் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். டிகிரி வாங்குற வரைக்கும் யாருமே படப்பிடிப்புகள்லாம் வரக்கூடாது. நானே போக மாட்டேன். டைரக்டர்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கும். ஆனால் இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம் அப்பாஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ டிகிரி முடித்து உதயா உள்ள என்ட்ரி ஆனார். எனக்கு தெரியாமல் அவர் ஸ்டுடியோவுக்குள்ளே வருவார். ஸ்டுடியோவுக்கு வரையில் அப்பாஸோட அவர் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா ஒரே ஏஜ், ஒரே வயசு. அப்போது ஒரு அதோடைய டைரக்டர் வந்து ரமேஷ்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், இதிலேருந்து வந்தவர், ஃபிலிம் சிட்டியிலேருந்து வந்தவர். அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். விஜயகாந்த் கம்பெனியிலேருந்து எனக்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கான்டாக்டில் போட்டு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி அந்த டைரக்டர் ரமேஷ் வந்து, உதயாவும் ஒரு பொண்ணும் ஓடி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அதை எடுக்கணும், அது உதயாவே ஆக்ட் பண்ண வைக்கலான் இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வேண்டே வேண்டாம், அவர் சினிமாவுக்கே வரக்கூடாது. அவர் வந்தால் அதுக்கப்புறம் அது ஒரு எங்களை என்ன மாதிரி சிரமத்தெல்லாம் அவர் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மனைவி உதயாவுடைய அம்மா வந்து, யார் யாரையோ சினிமாவில் அறிமுகப்படுத்துறீங்க, உங்கள் பையனை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆசை இல்லையா என்று அவர்கள் என்னை வற்புறுத்தி அந்த சீனில் ஆக்ட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் முழுசாக வெறியோட, இப்போ இருக்க வெறி அந்த வெறி அன்னைக்கு இருந்தது. சினிமாவில் ஆக்ட் பண்ண சொல்லி ரொம்ப இது பண்ணாப்புல. அப்போ தான் திருநெல்வேலி 2000 திருநெல்வேலி ஆரம்பித்து இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. பல படங்களில் அவன் நடிச்சிருக்கான். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணோம். ஆனால் சினிமாவில் எப்போ யாருக்கு எந்த நேரம் வரும் என்பது யாரும் சொல்ல முடியாது. சாதாரணமாக இருப்பார்கள். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோக்கள். அவங்க கூட சுற்றிக்கிட்டே வருவாங்க. ஏன் நான் ஓப்பனாக பேரே கூட சொல்ல, விஜய் சேதுபதியெல்லாம் உதயாவுடைய பர்த்டேக்கு எல்லா இடத்துக்கும் வருவார் அவர். அதே மாதிரி விவேக்கு, மனோபாலா, இந்த மாதிரி உள்ள ஒரு குரூப்பு வந்து அவனுக்கு ரொம்ப எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவன். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட்டை உருவாக்குறது அவனுடைய அனுபவம் தான். அந்த ஒரு 15-10 வருஷத்தில் அவன் பெரிய பெரிய டைரக்டர்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நடிக்க வச்சுருக்கேன். ஆனால் அது நேரம், அந்த நேரத்தில் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போது இயக்குனர், இதனுடைய தயாரிப்பாளர்கள் பன்னீர், சேது, அவர் தங்கவேல் அவர்கள் மற்றும் டைரக்டர், இயக்குனரை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து படம் பார்த்துட்டு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப, அதாவது கன்னடத்தில் வந்து அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நம்ம தமிழ் பட இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இயக்குனராக வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பேர் என்ன, நரேஷ் பாலகுமார், நம்ம ஒளிப்பதிவாளர் மருதநாயகம், செண்டு சிவா வந்து ரொம்ப சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஆக்ஷன் மூவின்னு அதுக்கு பேராகி போச்சு. இப்போது அக்யூஸ்ட்னா ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அதுக்கு காரணம், முக்கிய காரணம் சில்வா மாஸ்டர். அவர் வந்து நிறையா படம் எங்கள் கம்பெனியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருடைய இன்னொரு உதயாவுடைய தம்பி விஜயுடைய படத்தில் எல்லா படத்துக்கும் அவர் தான் மாஸ்டர். நானும் அவர் சேர்ந்து ஒரு படமே எடுத்திருக்கோம். என்னுடைய பார்ட்னர் கூட அவர்.
அந்த சிவாவுடைய உழைப்பு மற்றும் ஈரவினையாக நடித்தவர்கள் மற்ற எல்லா கலைஞர்களுடைய பேர்கள் எனக்கு தயவுசெய்து தெரியல. ஏன்னா எல்லாரும் அவங்க சொந்த படம் மாதிரி அதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உதயா வந்து எல்லோருடையும் எப்படி பழகுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒருத்தன்ட்ட பழகுனா அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ தூரம் விட்டு போகாத அளவுக்கும் அவனுடைய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்களெல்லாம் ஈஸியாக கமிட் பண்ணுவாங்க. எல்லாரையும் போய் ஈஸியாக பார்த்துருவான், ஈஸியாக பழகுவான். அந்த மாதிரி ஒரு நன்மை உள்ளவன். என் பொண்ணு சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுடைய ஆசை இன்றைக்கி நிறைவேறி இருக்கு. அவர்கள் எத்தனையோ படத்தில் நான் வந்து லாஸ் ஆகையில் கூட எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த பணத்தை வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ பணம் வந்திருக்குன்ட்டு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. நானும் சரி, என் மனைவியும் சரி, அவனை எப்படியாவது பெரிய ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பேன். ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் யாராருக்கும் என்னமோ பண்ணுறீங்க, உங்கள் பையனுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. நான் பண்ணதை வெளியே சொல்கிறதில்ல. என் பையனுக்கு நான் பண்ணதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவன் புரிந்து கொண்டு சினிமா துறை எப்படி, சினிமாவுடைய கஷ்டங்கள் என்ன என்று 20 வருஷமாக தெரிஞ்சு கொண்டான். இப்போது அதை உழைத்து அதை வெற்றியாக உங்கள்கிட்ட சமர்ப்பித்திருக்கான். அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள், திரையுலகத்தினுடைய மீடியாக்கள் எல்லோரும் அவனை உயர்த்தி இருக்கிறீர்கள். அவன் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா சினிமாவுக்கு யார் வரக்கூடாதுன்னு நினச்சனோ இன்றைக்கி என் குடும்பமே எல்லாமே சினிமாவில் தான் இருக்குது. பையன் பெரியவன் உதயா ஹீரோ, சின்னவன் டைரக்டரு, இன்றைக்கி என் பேரனும் ஹீரோவாக இருக்கான், என் பொண்ணு பையன் அவனும் ஹீரோவாக இருக்கான். இப்போ சச்சின் ஸ்டேஷன்லாம் நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. அவங்கெல்லாம் படித்து டிகிரி வாங்கிட்டு தான் இதுக்குள்ளே உள்ளே வரணுங்கிறது என்னுடைய கட்டளை. ஏன்னா படிக்காமல் படிப்புங்கிறது நான்லாம் 7வது தான் படித்தேன், 8வது தான் படித்தேன். ஆனால் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தயாரிப்பாளர் பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் என்னை தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன்னு போடுவாங்க. இவரும் ஏஎல் அழகப்பன் போட மாட்டாங்க. அதனால் தமிழ்நாடு முழுவதும் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது பத்திரிகை நண்பர்கள் தான். அதனால் சச்சினோ சேஷனோ இன்னும் கொஞ்சம் நாளாகணும். அவன் படித்து டிகிரி வாங்கணும். முதல்ல அதில் கவனத்தை செலுத்தி டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஹீரோவாக வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் என்கரேஜ் பண்ணால் மறுபடியும் அவங்க அப்படியே பன்னீர் பண்ண மாதிரி எல்லோரும் இதிலே இறக்கி விட்டுறக்கூடாது. அது என்னுடைய வேண்டுகோள். 2வது உதயாவை பற்றி எல்லோரும் பேசிவிட்டீர்கள். அவனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் நிகில் தான். நிகில் வந்து ஒரு படத்தில் பிஆர்ஓ ஒர்க் பண்ணார்னா அந்த படம் வெற்றி படமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடிக்குடன் பத்திரிகையில் அது ஒரு செய்தியாக வர்றதுக்கு காரணம் நிகில் தான். நிகில் வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவது, நான் செக்ரட்டரியாக இருக்கிற காலத்தில் நிகிலை தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓவை யாரையும் பார்க்க முடியாது. அவர் பிஆர்ஓ கிடையாது, பல ப்ரொடியூசர்களை உருவாக்கிவிட்ட ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா ஒரு படத்தை வந்து எடுக்கிறது சிரமம்தான், எடுத்து அதை வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ஒன்றி சேர்க்கறது. இப்போ வந்து நிறையா மீடியாவெல்லாம் வந்துடுச்சு, இன்றைய இது யூடியூப்பு அதெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் ஒன்லி பத்திரிக்கை தான், அது முக்கியமாக ஒரு 7-8 பத்திரிக்கை தான் இருந்தது. தினமலர், தினத்தந்தி, தினமணி, அந்த மாதிரி பத்திரிக்கைலாம் இது செய்தி வந்து தந்தி, தினகரன் அந்த மாதிரி பேப்பரு, பேசும் படம். இப்போல்லாம் அந்த பத்திரிக்கைலாம் இருக்காருன்னு தெரில வெளிமாலையா.
அது மாதிரி இருந்தது. இப்போது நீங்கள் தான் அதுக்குடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நாங்கள்லாம் என்றைக்கும் மறந்தது கிடையாது. இன்றைக்கும் பத்திரிகை நண்பர்கள் என்னோட தொடர்பில் தான் இருப்பாங்க. நான் இப்போ ஏன்னா ஒரு பையன் ஹீரோ, ஒரு பையன் டைரக்டரு, ஒரு பேரன் ஹீரோ. அதனால் நான் இப்போ தலையிடுறது இல்லை சினிமாவில். நம்ம தலையிட்டால் இப்போ என்னை வேறு படங்களில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. ஈசன்னு ஒரு படத்தில் என்னை நடிக்க வச்சுட்டார் சசிகுமார். அதிலிருந்து நானும் சில முக்கியமான பத்திரிகை தயாரிப்பாளர்கள் கூப்பிட்டா போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன். பெரிய படம் விஜய், அஜித் படம் எல்லா படத்துலையும் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் திரையுலகத்தில் இந்த பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா மக்களுக்கு தெரியாது யாருன்னு. அந்த பத்திரிகைகள் எப்படி யூடியூப்பாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், அதை வெளிப்படுத்துறது கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் தான். இன்று அக்யூஸ்ட் இந்த அளவுக்கு யாரோ சொன்னாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம படம் நல்லா ஓடுது, நம்ம படம் 3வது வாரம் ஓடுங்கிற ஒரு பெருமையோடு இந்த விழாவில் கலந்துக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக